வெல்கம் டு அனீஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு பூரி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஹார்ட் ஷேப் பூரி ரெசிபி. அது என்ன ஹார்ட் ஷேப் பூரி ரெசிபின்னு தானே கேட்குறீங்க? லீவ் நாள்ல எல்லாரும் வீட்ல இருப்பாங்க. அதாவது குழந்தைங்கள்ல இருந்து நம்ம ஹஸ்பண்ட்ல இருந்து எல்லாருமே வீட்ல இருப்பாங்க. அந்த டைம்ல நீங்க இந்த மாதிரி செஞ்சு குடுங்க. அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த டே ஃபுல்லா என்ஜாயபிளா ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம சப்பாத்தியா செய்யும்போது இந்த மாரி ஹார்ட் இன் ஷேப் கொண்டு வரது ரொம்ப கஷ்டங்க. ஆனா நீங்க பூரியா செய்யும்போது ரொம்பவே ஈஸியா செய்ய முடியுது. நேச்சரா இருக்கு. அதாவது அந்த ஷேப் வந்து நமக்கு ஈஸியா வந்துருது. சப்பாத்திய விட பூரி தான் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால நீங்க பூரியில செய்யும்போது இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. லீவ் நாள்ல வீட்ல இருக்கும்போது அவங்களுக்கும் சரி, நமக்கும் சரி இது ஒரு ஜாலி மூமெண்ட்டா இருக்கும். ரெகுலரா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பொங்கல்னு இப்படி ரெகுலரா சாப்பிடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் நீங்க வந்து வீட்ல இருக்கிறவங்களுக்கு செஞ்சு குடுங்க. அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம எப்படி ஹோட்டல்ல போய் விதவிதமா ஆர்டர் பண்ணி சாப்பிடுறோமோ, அதே மாதிரி தான் வீட்லயே நீங்க சிம்பிளா செஞ்சு குடுக்கலாம். இப்ப இந்த பூரிய எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து யூசுவலா பூரி செய்யும்போது இந்த மாதிரி சப்பாத்தி மேக்கர்ல ஃபர்ஸ்ட் இந்த மாரி ஷேப் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுப்பேங்க. அது நல்லா புஃப்ன்னு உப்பி வரும். எண்ணெய் இழுக்காது மெயினா. இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா, இத வந்து நம்ம கட் பண்ணி ஹார்ட் இன் ஷேப்ல ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹார்ட் இன் ஷேப்ல பூரி நல்லா உப்பலா வந்ததுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு நீங்க செஞ்சு குடுத்தா கூட இத நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஹோட்டலுக்கு போனா அவங்க ஆர்டர் பண்றது கோன் தோசை, ஸ்மைலி ஃபேஸ் இது மாரி ஆர்டர் பண்ணுவாங்க. அதே மாரி தான் நீங்க வீட்ல இதே மாதிரி ஹார்ட் இன் ஷேப் பூரியோ, சப்பாத்தியோ செஞ்சு குடுங்க. ஹோட்டல் போய் அவங்களுக்கு சாப்பிடணும்னு தோணாது. வீட்லயே சாப்பிடுறத ரொம்பவே விரும்புவாங்க. இப்ப இருக்கிற நெறைய குழந்தைங்க ஹோட்டல் போய் சாப்பிடணும்னு தான் விரும்புவாங்க. ஆனா அந்த பழக்கத்த அவாய்ட் பண்ணலாம். சப்பாத்தி மேக்கர் இருக்கிறவங்களால தான் இந்த ஹார்ட் இன் ஷேப் பூரி செய்ய முடியும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்படி இல்லைங்க. இத நார்மலா நீங்க கையில திரட்டிட்டு, தோசை கல்லுல போட்டு 2 வாட்டு வாட்டி எடுத்து, அத நீங்க கட் பண்ணி, அதே மாதிரி நீங்க ஷேப் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் நீங்க ஆயில்ல போட்டு பொரிச்சு சாப்பிட்டீங்கன்னா, அதுவுமே நல்லாருக்கும். அதுவுமே நல்லா உப்பலா பூரி மாரி தான் வரும். வேஸ்ட் ஆகாது. மாவு வேஸ்ட் ஆகாது. தாராளமா நீங்க அந்த மாரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, நீங்க இந்த மாரி சப்பாத்தி மேக்கர்ல வச்சு கூட நீங்க யூஸ் பண்ணலாம். சப்பாத்தி மேக்கர்ல இந்த மாரி வச்சு யூஸ் பண்ணும்போது ஈஸியா முடிஞ்சிருங்க வேல. நான் எப்பவுமே இப்படிதான் பண்ணுவேன். ஒரு பக்கம் சப்பாத்தி மேக்கர் ஹீட் பண்ணிட்டு, இந்த மாரி பிரஷர் குடுத்து எடுத்து, அப்படியே சூடாவே ஆயில்ல போடுவாங்க. பூரி வந்து நல்லா உப்பி வரும். நல்லா சாஃப்ட்டா மொறுமொறுன்னு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே எதமா இருக்கும். இந்த மாரி சப்பாத்தி மேக்கர் வச்சிருக்கிறவங்க, ஒரு தடவ நீங்க இந்த மாரி பூரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பூரி ஈஸியா வரும். நம்ம மாவு திரட்டுனா எப்படி திரட்டுனாலுமே மாவு திரட்டுனா வந்துட்டு ஷேப் வராது. அதே மாதிரி மாவெல்லாம் சுத்தியும் சிந்தி, ரொம்ப நம்ம கிச்சன பார்க்கறதுக்கே பூரி செய்யும்போது, அடுத்த டைம் பூரி செய்யணுமான்னு யோசிக்க தோணும். அந்த அளவுக்கு இருக்கும். இது வந்து ஈஸியா முடிஞ்சிரும் வேல. சப்பாத்தி மேக்கர் வச்சிருக்கிறவங்க, நீங்க ஒரு டைம் இத மாரி ட்ரை பண்ணி பாருங்க. லீவ் நாள்ல நம்ம வீட்ல இருக்கும்போது, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு குடுக்கும்போது, அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். மெயினா வந்து அ ஒரு ஹாப்பி மூமெண்ட் இருக்கும். லீவ் நாள்ல வீட்லயே என்ஜாய் பண்றதுக்கு அருமையான வழி. இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால, சரி வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு டெடிகேட்டடா ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சண்டே ஸ்பெஷல் ஹார்ட் இன் பூரி அது போட்டேங்க. ஹார்ட் ஷேப் பூரி போட்டேன். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. எப்பவும் சாப்பிடுறத விட ஒரு 2, 3 அதிகமா சாப்பிட்டாங்க. ஏன்னா, அந்த விளையாட்டு வாக்குலயே 1, 2 அதிகமா வேணும் அப்படின்னு சொல்லி, எனக்கு வேணும், உனக்கு வேணும்னு எனக்கு நெறைய வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. அதுவும் நல்லா இருந்தது. நம்ம லீவ் நாள்ல வீட்ல இருக்கும்போது, இது மாதிரி ஏதாவது வித்தியாசமா செஞ்சு ஃபேமிலிய என்ஜாய் பண்ண வைக்கலாம். வெளியில போக முடியாத சிச்சுவேஷன்ல. எப்பவும் எல்லாருமே பிஸியா இருப்போம். இந்த ஒரு நாளாவது நம்ம ஃபேமிலியோட ஒரு சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு மூமெண்ட்டா இருக்கும். இந்த ஹார்ட் அண்ட் ஷேப் இன்னும் ரியாலிட்டிக்கா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க பீட்ரூட் சாறு எடுத்துட்டு, அதுல நீங்க மாவு பெனஞ்சிட்டு பூரி செஞ்சு பாருங்க. இதே மாதிரி கட் பண்ணி ஹார்ட் இன் ஷேப்ல செஞ்சு பாருங்க. அது இன்னும் நல்ல ரியாலிட்டிக்கா இருக்கும். இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம ஃபேமிலிக்குமே நம்ம மேல ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். நம்ம வந்து செஞ்சு குடுக்குறோம் அப்படிங்கும்போது, நம்ம மேல ஒரு மரியாதை இருக்கும். இது வெறும் ஆர்ட் இன் ஷேப் பூரி இல்லைங்க. இது நம்மளோட அன்பு. நம்ம எந்த அளவுக்கு ஃபேமிலி மேல வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா கூட இத எடுத்துக்கலாம். வேற எந்த ரெசிபிலயுமே இத ட்ரை பண்ண முடியாதுங்க. இதுல வந்து நல்லாவே வருது. அதாவது நல்லா இந்த ஹார்ட் இன் ஷேப் பூரி வந்து கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா வருது. அதனால இது ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாதிரி பூரி செஞ்சு உங்க குழந்தைங்க முன்னாடி வைங்க. சாப்பிட மாட்டேன்னு சொல்ற குழந்தைங்க எப்படி சாப்பிடுறாங்கன்னு பாருங்க. இந்த பூரிக்கு சைட் டிஷ்ஷா வந்து நீங்க உருளைக்கிழங்கு வைக்கலாம், இல்ல குருமா வைக்கலாம், கொண்டைக்கடலை குருமா வைக்கலாம், இல்ல பன்னீர் பட்டர் மசாலா, மசாலா ஐட்டம் வேற எதுனாலும் நீங்க வச்சுக்கலாம். தக்காளி சட்னி வைக்கலாம், தேங்காய் சட்னி வைக்கலாம். இந்த மாரி சைட் டிஷ்ஷா வச்சு நீங்க சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். சிக்கன் குருமா, சிக்கன் கிரேவி, இல்ல முட்டை குருமா இது மாரிலாம் கூட நீங்க வச்சு சாப்பிடலாம். ஆஃபீஸ் போறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்கூல் போறவங்களா இருந்தாலும் சரி, காலேஜ் போற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, இத வந்து வீக் டேஸ்ல செய்யும்போது என்ஜாய் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. லீவ் நாள்ல செய்யும்போது நல்லா என்ஜாய் பண்ணி ஒரு ஹேப்பியா சாப்பிடுவாங்க.
இந்த மாரி ஹார்ட் இன் ஷேப் பொரி யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு உங்களோட ஃபீட்பேக்க சொல்லுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.